Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏற்கனவே vlog பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஊருக்கு போனதா லாஸ்டா travel vlog போட்டுருந்தேன். சோ ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துட்டு இந்த மாதிரி பதநீர் வாங்கி எல்லாரும் குடிச்சோம். அது வந்து சுண்ணாம்பு இருந்தனால கொஞ்சம் அதை செட்டில் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி குடித்தோம். ஸோ ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரிலாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணுறக்கு ஹெல்த்தியாக டேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கிடைக்கும். ஸோ பதநீர் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் மார்னிங் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் சிஸ்டர், எங்கள் சித்தி, சித்தப்பா, அம்மா, அப்பா, அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்து எங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு ரெடி ஆகிட்டோம். எங்கள் ஊர்கிட்ட தான் வந்து எப்போவுமே ஓவரி, திருச்செந்தூர், கொலசை இந்த கோயிலெலாம் கண்டிப்பாக நாங்கள் மோஸ்ட்டாக எப்போவுமே போவோம். அது புதுசாக கல்யாணம்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம். அதனால என் தம்பி ஒய்ஃபு எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் சைட் ட்ராவல் பண்ணும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். நானும் என் தம்பி, எங்கள் சித்தப்பா பையன், அப்புறம் என் தங்கச்சி, சித்தப்பா பொண்ணு எல்லாம் சேர்ந்து உட்காந்தாலே எப்போவுமே செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். ஏதாவது பேசிட்டு அவங்களோட சண்டை போட்டு விளையாடிக்கிட்டே தான் வருவோம். ஸோ இந்த தடவை எங்கள் ட்ராவல் வந்து அந்த ஃபுல் டே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் வந்து ஓவரி கோயில் தான். இதுதான் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரிக்கு தான் போனோம். உள்ளே போனோன்னே இங்கே தான் ஓவரி பீச்சு சூப்பராக இருக்கும். ஆனால் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நிறைய டைம் கிடையாது. ஏன்னா நம்ம 3 கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் அம்மன் கோயிலுக்கும் போய் பொங்கல் வைக்கணும். அதனால நாங்கள் வந்து பீச்சை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த ஒவ்வொரு கோயிலில் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க, உள்ளே நடந்து போகிற மாதிரி, கொஞ்சம் தூரத்துக்கு கடல்கிட்ட நடந்து போகிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நடந்து போய் அங்கே நின்னோன்னா சூப்பராக காற்று வரும். அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் போனால். பட் நாங்கள் போனது செம வெயில். ஸோ அதனால வந்து நேராக சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பணும்னு சொல்லி காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். ஒவ்வொரு கோயிலில் வந்து ரொம்ப நாளாகவே இந்த கோபுரம் கட்டுற வேலை நடக்குது. ஆனால் இன்னுமே முடியல. ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக கட்டுறாங்க. பட் இன்னும் வேலை முடியல. ஸோ அதுக்கான கல் தான் இதெல்லாம். அந்த வேலைக்காக கல்லெல்லாம் ரெடி பண்ணி இப்படி போட்டிருக்காங்க. நாங்கள் போன டைம் என்னன்னே தெரியல, எல்லா கோயிலுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கோயில் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ஒவ்வொரு கோயிலுமே நல்ல கூட்டமாக இருந்தது. இந்த கோபுரம் தான் அது, ரொம்ப அழகாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த கோபுரம் என்னென்ன அடியில் எது கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக ரெடி ஆகி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அடுத்து உள்ள சிவனை போய் பார்க்கலான்ட்டு. இந்த கோயிலுக்கெலாம் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அதிகம் வந்தது தான். ஆனாலுமே ஒவ்வொரு தடவையுமே இந்த கோயிலுக்கெலாம் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. போயிட்டு விநாயகரை சுற்றி கும்பிட்டு வந்தோம். இங்கே மேலெல்லாம் அழகாக இருந்தது. விநாயகரை சுற்றி கும்பிடும்போது பார்த்தா எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த மேலே. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே விநாயகரையும் சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவரியோட ஸ்பெஷல் சந்தனமும் கொடுத்தாங்க. அது வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னா வந்துட்டு கொலசை கோயிலுக்கு தான் போனோம். அப்படியே ட்ராவலில் கொஞ்சம் பேசி சிரித்து ஃபன் பண்ணிகிட்டே போனோம். நெக்ஸ்ட்டு வந்து கொலசை கோயில் வந்துச்சு. இடையில வந்து இந்த மணப்பாடு கிட்டே இந்த மாதிரி இடம் தண்ணி வரும். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பட ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த நீர் பறவை அந்த பட ஷூட்டிங்லாம் வந்து இங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டே அப்படியே போயிட்டு எத்தனை டைம் அங்கே க்ராஸ் பண்ணாலும் அதே தான் பேசிகிட்டே போவோம். அதுக்கப்புறமா கொலசை கோயிலுக்கு வந்தாச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி நார்மல் டைமில் வந்தால் கொலசை கோயிலில் வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்காது. தசரா டைம் வந்தால் மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கொலசையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் கொலசை இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நிறைய கூட்டமாக இருந்தது. நிறைய கடை தெருவும் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த கடையெல்லாம் பார்த்துட்டே எப்போவுமே சின்ன வயசுலேருந்து எந்த கோயில் கூட்டத்தில் எந்த கடை இருந்தாலும் அப்படியே அதை பார்த்துட்டே போகிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம்.
இடையில ரொம்ப வெயில் அடிச்சது, தண்ணி தாக எடுத்தது. என் ஹஸ்பண்ட் எங்கே காணும்னு பார்த்தா போய் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் கிடச்சிது. இவ்வளோ கூட்டத்துலையுமே சாமியை நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு வரவும் எனக்கு கொலசி முத்தாரம்மன் சாமி ஃபோட்டோ வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கினேன். மோஸ்ட்டாக சாமி ஃபோட்டோலாம் நான் எதுவும் வாங்க மாட்டேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி திருச்செந்தூர்லேயும் நான் ஒரு ஃபோட்டோ வாங்கினேன். இந்த ஃபோட்டோலாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன், நான் என்னென்ன ஃபோட்டோஸ் வாங்கினேன்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் கொலசையில் தரிசனத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொலசையில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஆல்ரெடி அப்போவே டைம் ஆகிடுச்சு, 2 o'clock கிட்ட. சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக அந்த ஜேடி ஹோட்டல்னு கொலசையில் ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிட உட்காந்தோம். ரொம்ப ஜாலியாக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோமா. எங்கள் ஒரு சித்தப்பா ஃபேமிலி மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு என் ஃபுட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் நல்லா கதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம். யூஸ்வலாக மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஏன்னா நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். ஸோ எல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நானும் வீட்டிலலாம் சின்ன டேங்க்கில் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கி போட்டு செட் பண்ணணும்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட பார்த்துருப்பீங்க ஃபிஷ் டேங்க் அப்டேட்ஸ்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப அழுக்காயிருது. பட் இவங்க எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா ஐஸ் சாப்பிட்டாங்க. ஐஸ் வேணுன்றவங்களும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து ஐஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிடல. நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் தான் போனோம். இப்போலாம் கொஞ்சம் நாளாகவே திருச்செந்தூர் போகணுன்னாலே எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அப்படி ஒரு பயம் தான் இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் எவ்ரி டைம் இப்போலாம் கூட்டமாக தான் இருக்குது. முன்னாடிலாம் அப்படி இருக்காது. வழியில் திருச்செந்தூரில் வந்து தெரிஞ்சவங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்கன்னு இறங்குனாங்க. என் தங்கச்சி சொன்னால் இந்த அருண் ஐஸ்கிரீமில் இந்த பைட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. சரி ஓகே வாங்கிட்டு வாங்கன்னு நான் அன்றைக்கி தான் டேஸ்ட் பண்ணேன். 2 ஃப்ளேவர் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. 2 ஃப்ளேவருமே சாப்பிட்டோம். எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தோடனே நிறைய வாங்கி நான், என் தம்பி, தங்கச்சின்னு செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அதை டேஸ்ட் பண்ணேன்னா, ஸோ அந்த மெமரிஸ்க்காக இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு பிடிக்கவும் செஞ்சிச்சு. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டோம். கார் வந்து பார்க்கிங்கில் விடுறக்கே இடம் இல்லை. பார்க்கிங்கே ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ பிளேஸில். சரி காரை எங்கேயா பார்க் பண்ணிட்டு வரட்டும்ன்ட்டு நாங்கள் இறங்கி நடந்தால் வெயில், அவ்வளோ வெயில். என் தங்கச்சி முக்காடு போட்டுட்டு தான் நடந்தா. இதுலேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வெயில், செம்ம சூடாயிடுச்சு. ஒரு செம்மையாக வெயில் அடிச்சுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு நிழலை கண்டுபிடிச்சி அவங்க கார் பார்க் பண்ணிட்டு வர வரைக்கும் நின்னோம். அதுக்கப்புறம் வந்த பிறகு திருப்பி அங்கே நடக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் அப்படியே கடை தெருவெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருந்தோம். நானும் என் தங்கச்சியும் ஏதாவது பேசிக்கிட்டு, இந்த கடை எப்படி இருக்குது, அந்த கடை எப்படி இருக்குது, அதாவது இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தாலுமே சின்ன வயசுலேருந்தே ஒரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் போகும். எதையும் அப்படியே வேகமாக ஃபாஸ்ட்டாக நடக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இவ்வளோ வெயிலையும் அப்படி தான் பாருங்கள், அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இப்படியே பார்த்துட்டு போகும்போது தான் என் கண்ணில் ஒரு சாமி ஃபோட்டோ பட்டுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னு கேட்டு எங்கள் டேடிக்கிட்ட சொன்னேன். ரிட்டன் வரும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ வாங்கித்தாங்கப்பா அப்படின்னேன். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஃபோட்டோ வாங்கும்போது என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி தந்திருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன், எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பீச் சைட் போனதுனால ஸோ பீச் காற்று இருந்தது. ஆனால் அதுவும் ரொம்ப சூடாக இருந்தது. நான் பார்த்த ஃபோட்டோ வந்து இந்த கடையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டே அப்படியே போனோம். ஆனால் செம்ம கூட்டம். குதிரை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு, அழகா அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே நடந்துக்கிட்டே இருக்கோம்.
ரொம்ப தூரம் நடந்து போனால் கோயிலில் க்யூ அவ்வளோ பெருசாக இருக்குது. க்யூவை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டோம். எப்படியும் உள்ளே போக முடியாது, இவ்வளோ கூட்டத்தில் நின்று போனால் ஒரு 3 or 4 hours ஆயிரும் தரிசனத்துக்கு. நாங்கள் வேறு எங்கள் ஊர் கோயில் அம்மன் கோயிலில் வந்து தம்பி கல்யாணம் முடிஞ்சது பொங்கல் வேறு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேயும் நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே வேறு போனோம். அதனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு கடற்கரையில் போய் கால் நினச்சிட்டு கொஞ்சம் தலையிலையும் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் அங்கே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணினோம். அப்போ வந்து கொஞ்சம் மாங்காய் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ அதை வந்து மாங்காய் ஹஸ்பண்ட் மாங்காய் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அன்னாச்சி பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுன்ட்டு. அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம். பார்த்தா எந்த பக்கம் ஏதாவது பக்கம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம். கோயில் ஃபுல்லாக கூட்டம் மட்டும்தான், எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்டம்ன்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது. அப்படியே நடந்து போகும்போது தான் அங்கே கோயில் யானையை பார்த்தோம். ஸோ ஓகே, சூப்பராக இருந்தது. யானை ஆனால் ரொம்ப தூரமாக இருந்தது, இப்போல்லாம் கிட்ட விடுறது இல்லையா. அதே மாதிரி யானை வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்களாம். ரொம்ப கூட்டமாக இருக்க டைம் வெளியில் கூப்பிட்டு வர மாட்டாங்க, இல்லை மார்னிங் ஈவினிங் ஒரு தடவை வெளில கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உள்ளே வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் நின்று அந்த யானையையும் பார்த்துட்டு முருகர் தான் தரிசனம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருந்தால் பார்த்தா முருகர் நமக்கு மயில் ரூபத்தில் தரிசனம் கொடுத்தாருன்ற மாதிரி சூப்பராக மயில் ஒன்று கண்ணில் பட்டது. ஸோ மயிலை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து எங்கள் சித்தியும் அதை ஒரு ஃபோட்டோ வாங்கினாங்க. அப்புறம் நான் கேட்ட ஃபோட்டோவும் எங்கள் டேடி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஃபோட்டோ திருப்பியும் ஒரு 7 horses, இது வந்து குட் லக்னு எப்போவுமே எங்கள் அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு 7 horse பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃபோட்டோ எங்கள் அத்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, எங்கள் அத்தைக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும், அதனால் அத்தைக்கு வாங்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அந்த ஃபோட்டோ வாங்கினோம். பக்கத்தில் வந்து ஐயா கோயில் இருக்குது திருச்செந்தூரில். அதனால் ஐயா கோயிலையும் போய் பார்த்து சாமி கும்பிட்டு போயிடலாம். கரெக்டாக நாங்கள் போகும்போது பூஜையும் நடந்தது. பார்த்து சாமி கும்பிட்டு அங்கே வந்து இப்படி பீச் இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த சைடு. அதில் கொஞ்சம் நல்லா நின்று காற்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம் எப்போவுமே நம்ம ஊர் சைடு ட்ராவல் பண்ணால் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்த சன் செட் ஆகிற டைம் கிளைமேட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். வெயிலும் கொஞ்சம் குறையிற நேரம்னு அந்த பக்கத்தில் தோட்டங்கள்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம போவோம். ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். அவ்வளோ ப்ளசண்ட்டான ட்ராவலாக இருந்தது அது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு, அதாவது எங்கள் அம்மா பிறந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, எங்கள் மாமா வீட்டுக்கு. அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் எங்கள் மாமா வீட்டில் வடை எல்லாம் எங்கள் மாமாவுக்கு வடை காஃபிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசி விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் பொங்கல் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து போனோம். அது கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, 8:30க்கு மேலே தான் போகணுமே. அங்கேயும் போயிட்டு ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு, ஆக்சுவலாக நான் எங்கேயுமே கோயிலுக்குள்ளே பெருசாக ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா வந்து நான் கோயிலுக்குள்ளே போயிட்டேன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவேன். அது மாதிரி எனக்கு சாமியை ஃபோட்டோ எடுக்கிறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால தான் நான் எப்போவுமே வெளியில் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கிறேன், உள்ளே வந்து பெருசாக காட்டுறது கிடையாது. இப்படி தான் இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு மார்னிங் டு நைட் ரொம்ப பிஸியாக பிளெஸிங்ஸோடு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.